கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் யாவையும் இப்போதும் எப்போதும் என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் கர்த்தருடைய உயரப்பட்ட ராஜ்யத்திற்கு உண்டாக ராஜா. அன்றைய தினம் எங்களுக்கு அன்னத்தையும் அப்பத்தையும் தண்ணீரும் போசித்து ஆசீர்வதித்து ஜாதிகளுக்குள்ளும் ஜனங்களுக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் ராஜா. நன்றி ஏசப்பா. தேவரே, உன் கிருபையினாலும் இரக்கத்தினால் அன்பினாலும் முடிச்சு விட்டு அன்பு வெளியோரப்பட்ட தகப்பனே, ஜாதிகள் ஜனங்கள் மக்கள் யாரும் கர்த்தரை இரட்சகமாகவும் கர்த்தரை தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இரு கரக்கூப்பி மன்றாடி புனிதமாடிய பொறுப்பாக வணங்கி கெஞ்சி செபிரம் கர்த்தருடைய பரலோகத்தின் கட்டளையும் கர்த்தருடைய பரலோகத்தின் சித்தத்தையும் இந்த பத்தியாசையாக இருக்கின்ற நான் அனுதினமும் நிறைவேற்றி வந்தாச்சு. நாமத்தை சுவிசேஷம் மூலமாய் தெரிவித்துக் கொண்டிருப்பேன், அறிவித்துக் கொண்டிருப்பேன், வணங்கி கொண்டிருப்பேன், போட்டு கொண்டிருப்பேன், ரைச மயிலால் துதித்து கொண்டே இருப்பதற்காக ஜாதிக ஜனங்க மக்கள் யாவரும் அநேக ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் வெளியோரப்பட்ட அழகான வெண்மசூப்பான கைகளில் கிறிஸ்து இயேசுவின் வெளியோரப்பட்ட கைகளில் அடங்கியிருக்குமாறு ஒப்புக்கொள்கிறேன். நான் கர்த்தரை சேவிக்க கடவுள் என்றால் என் குடும்பமே என் உற்றார் வரும் கர்த்தரை சேவிக்க கடவுள்கள் என்று விசுவாசிகள் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் ஜாதிகளும் ஜனங்களும் மக்கள் யாவதவன கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறீர். எபேசியர் 1:3 சொன்ன வைத்து நிதானத்தை ருசித்து பார்த்து சித்தத்தை நிறைவேற்ற செபிரம் கர்த்தர். ஜாதிகளே ஜனங்களே மக்கள் யாவரும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவர்கள், யூடியூப் குரூப்பில் இருக்கிறவர்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்கிறவர்கள், இன்ஸ்டாகிராம் குரூப்பில் இருக்கிறவர்கள் அனைவரும் இனி காலம் செல்லாது உங்களுக்கு, இனி காலம் செல்லாது உங்களுக்கு, இனியும் காலம் செல்லாது உங்களுக்கு. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்ற பூமியின் பாதப்படி வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி திருச்சபைகளிலும் ஜெப கோபுரங்களிலும் ஜெப ஆலயங்களிலும் திரளான ஜனங்களை கூட்டமாய் திரளான ஜனங்களை பேர்பேராய் திரளான ஜனங்களை குடும்பமாக தேவ சமூகத்தில் அழைத்து வாருங்கள். உங்களுக்காக தேவன கர்த்தர் பெருமூச்சுகளோடு பிதாவத்தில் எவ்வளவோ என நாமம் கொண்டு பிதாவத்தில் பெருமூச்சுகளோடு பரிந்துரை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவன கர்த்தர் பக்கபலமாய் பக்கத்துணையாய் இருப்பார். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆதிகாம் 12:2 சொன்ன திரும்பபடி ஏசப்பா ஜாதிக ஜனங்க மக்கள் யாவரும் இந்த பரிதேசம் நான் ஜெபிக்கும் போது நடுவில் அற்புதம் செய்தீர் என்று இயேசுவா 3:5 வைத்து நிதானித்து ருசித்து பார்த்து செபிருங்க. இந்த பரிதேச ஜெப விண்ணப்பம் ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் கர்த்தரால் சோதிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்கு தேவன கர்த்தர் ஒரு நன்மையான கருத்தை வைக்க செய்தீர் என்று சங்கீத கர்த்தர் தேவன கர்த்தை 85வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வைத்து நிதானித்து ருசித்து பார்த்து செபிருங்க கர்த்தரை. ஹல்லேலூயா ராஜா. ஏசப்பா, பூமியில் வாழ்கின்ற எங்களுக்கு அன்று தினமும் நோயில் என்று இல்லை சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி வசனங்கள் அனுப்பி நான் குணமாக்குவேன். என் தாங்கும்படால் நீ குணமாவீர். சுவாசோரி கஞ்சி செபிரம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, அன்பான ஓரப்பட்ட தேவசாலுப்பட்ட பிள்ளைகளுக்காக தகப்பனே நாமத்தில் கெஞ்சி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆத்மா கிறிஸ்துக்கு அழைத்து வர செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லோரும் ஞானசனை போட்டுக்கொள்ள ஆலோசனை எல்லோரும் ஞானசனை போட்டுக்கொள்ள சமாதானத்தை கட்டளை வேண்டி கஞ்சி செபிக்கிறோம் கர்த்தாவே. நாமத்தை உயர்த்தி மாட்டேன். நோய் உண்டில் கட்டு உண்டில் விடுதலாக்கிற அன்பு வெளியோரப்பட்ட தகப்பனே, விதங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கிற பக்கபலமாக இருக்கிற வெளியோரப்பட்ட அன்பு தகப்பனே, உங்களுடைய பாதப்பட வணங்கி கஞ்சி செபிக்கிறேன் கர்த்தாவே. உன் சுத்தம் நிறைவேற எல்லோரும் ஆயத்தப்பட்டு இருக்க செபிக்கிறேன் கர்த்தாவே. வயது முதுகு தேவன் கர்த்தர் பக்கபலமாய் பக்கத்துணையாக இருந்து அவன் சாப்பிட்ற அன்னத்தையும் அப்பத்தையும் தண்ணீரும் போசித்து ஆசீர்வதித்து கிறிஸ்துக்குள் அழைத்து வர காண்டமது ஒத்த படத்தை தர வேண்டும் கஞ்சி செபிக்கிறேன் கர்த்தாவே. கிறிஸ்துக்குள் அழைத்து வர மான் கால்களுக்குள் கைகள் கால்கள் சட்டை கொடுக்க வேண்டும் கஞ்சி செபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல சோலமோன் ஐயாவுக்கு ஞானத்தையும் தந்து அவருக்கு
கத்த பக்கபலமாக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் கெஞ்சி செபிக்கிறது. இந்த பரதேசி ஜெப விண்ணப்பத்தை கேட்டு தேவன் கத்த அங்கீகாரத்துக்கு ஸ்தோத்திரம், பாதுகாத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை சூனிகள் யாவர்கள் மாந்திர தந்திர கட்டுகள் தீங்கத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் அனுதினம் எங்களுக்காக பக்கபலமாய் பக்கத்துணையாக இருக்கிறார். யோகவான்னு நாமம் கொண்ட அருமையான பிதாவே, உன் நாமத்தினால் எதை கட்டால் செய்வேன் என்று யோவான் 14:14 சொல்லியிருக்கிறாச்சா. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஓ சகா லாபா 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 துரிய அந்த லாபா 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 லாபா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஓ சந்தன மேல் சந்தன ரபா 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 ரபா. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஓ சங்கர ரபா 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 ரபா. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ செய்ய நினைத்தது என்றென்றைக்கும் தடை பண்ணாது தடைப்படாது விசுவாசிகள். தேவரே சியோனிலிருந்து இந்த பரதேசி விண்ணப்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சங்கீதக்கார தேவன கர்த்தர் 128ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாச்சா. தேவன கர்த்தர் ஜாதிகளுக்காக ஜனங்களுக்காக மக்களுக்காக அனுதினமும் இதாவனுக்கு பந்திர பேசுகிற அன்பு வெளியோர்பட்ட தகுப்பண்ண மூடிய வெளியோர்பட்ட அன்பை நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை வாழ கிறிஸ்து இயேசுடைய பாரத்தை ஒரு பாரத்தை ஒரு சுமந்து வாழ்க்கை வாழ கிருபை போஷித்தரும் சுவாமி, நல்ல ஞானத்தை தாரும் சுவாமி. இந்த தேசத்துக்கு தேவன கத்த சேமத்தையும் உண்டாக்குவேன்னு சொன்ன கேள்வி ஒவ்வொரு தேசத்தையும் தேன பாலும் ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த பரதேசி இந்த ஜெப விண்ணப்பம் ஜாதிகள் ஜனங்க மக்களுக்காக தேவன கத்தர் யாவையும் செய்து முடிப்பீர் என்று அதே சங்கீதக்காரத்திட்ட தேவன கத்தர் அதிகாரம் 138ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனங்களில் சொல்லியிருக்கிறாச்சா. எப்படியா பார்த்த டேஸ்ட் அறிந்தது போல ஜனங்கள் ஜாதிகள் எல்லோரும் வணங்கி நாமத்தை உயர்த்தும்படி திரு சபைகள் மூலமாய் திரு ஜபகோபுரம் மூலமாய் ஜபத்தின் ஆலயம் மூலமாய் வந்து நாம தொழுது கொண்டு ஓடி வர கிருபை போச்சுக்கிறோம் சுவாமி. இந்த பரதேசி ஜப விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜாதிகளும் ஜனங்கள் மக்கள் யாவரும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், அபூர்வமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், நங்கூரமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். லகுவாயும் தேவன கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், நிறைவாயும் தேவன கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளமான காரியங்களையும் அதிசயமான நாமம் கொண்டவர் அதிசயங்களை செய்வேன் என்று தேவன கர்த்தர் நீகா 7ஆவது அதிகாரத்தில் 15ஆவது வசனம் சொல்லியிருக்காங்க. ஸ்தோத்திரபலி 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 எடுக்கிறவன் தேவதிகளை மிகப்பெரிய பிரமாண்டமான பராக்கிரமசாலியானவர் அவன் மகிமைப்படுத்துகிறான். அதே சங்கீதக்கார தேவன கர்த்தர் 50ஆவது அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வைத்து நிதாழ்ந்து ருசித்து பார்த்து செப்பிறான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நிச்சயமாகவே எனக்கு முடிவு கொண்டு என் நம்பிக்கை வீண் போக விசுவாசிகளுக்கு கெஞ்சி செப்பிறான். கர்த்தாவே ஜாதிகள் ஜனங்க மக்கள் யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை அறிந்து கர்த்தரை ரட்சகரமாகவும் கர்த்தரை தெய்வமாகவும் வணங்கிக் கொள்ள கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திருக்கிறையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே சங்கீதக்கார தேவன கர்த்தர் 55ஆவது அதிகாரத்தில் 22ஆவது வசனம் வைத்து ருசித்து பார்த்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பொற்பாதங்கள் வணங்கி கெஞ்சி 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 செபிக்கிறேன். ஜெபக்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.